அண்ணா சீரியல் ஜனவரி 2 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, எடுத்தடுப்புலேயே வந்துட்டு நீ இந்த எலெக்ஷனில் நிற்க முடியாமையே நான் பண்ணி காட்டுறல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வீரமா சண்முகத்துக்கிட்ட. உடனே சண்முகமும் பார்ப்போம்ல, அதையும் பார்ப்போம், நான் இந்த எலெக்ஷனில் நின்று காட்டுறேன் பாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறது நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி இல்லை, உங்கள் அப்பா தோக்கணுங்கிறதுக்காண்டி தான். இதை நடத்துறது நான் கிடையாது, எங்கள் அப்பா முருகன். அதனால் நான் கண்டிப்பாக நின்று ஜெயிச்சு காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். அதையும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை ஒரு அடி அடிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய், அதாவது ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இது வரைக்கும் டேபிள் கிட்ட வச்சு விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க முத்துப்பாண்டி. உள்ளே போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உன் கை காலை முறிக்கிறதுலாம் வந்து ரெண்டாவது, முதல்ல உன் வாயை தான் ரொம்ப உடச்சி விடணும், ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சாப்பிட்டு வந்து தெம்பா உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு முத்துப்பாண்டி போவாங்க. அப்படி கட் பண்ணால் வந்து பாக்கியத்தை தான் காட்டுவாங்க. வெளியே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அவங்களுக்கு கொண்டு போய் பால் கொடுக்குறாங்க. இந்தாங்க பாலை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இம்புட்டு பால் கொண்டு வந்திருக்க, நிறைய இருக்கு, போயிட்டு இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வா, நீ பாதி நான் பாதி குடிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. ஐயே என்னாச்சு இவருக்கு, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு அன்பா பேசுறத பார்த்து டவுட்டா கேட்குறாங்க பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் சனியனை என்ன ஆச்சு, இவருக்கு கோட்டிக்கிட்டி பிடிச்சிட்டா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, அந்த ஓட்டு எங்க வந்துட்டானா, சாப்பிட்டு போய் அவனை தூங்க சொல்லு அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க சவுந்தரபாண்டி. இப்படி கேட்டதும், என்னடி என்ன கொஞ்சம் பாசமாக பேசினா என்னையவே கோட்டின்னு சொல்லிட்டு இருக்கியா, ஒழுங்கா உள்ள போ அப்படின்னு திரும்ப திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, சீக்கிரம் குடிச்சிட்டு டம்ளரை வைங்க, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் உள்ள போயிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பரணி ரத்னாவும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அவங்கள பாக்குற சவுந்தரபாண்டி வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. உள்ள வந்ததுமே, வாமா பரணி என்ன வந்திருக்க, என்னமா ரத்னா ரொம்ப நாள் அந்த வீட்டு பக்கம் வரவே இல்லை அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி விசாரிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. உங்க அம்மாவை பார்க்க வந்தியா, சரி இரு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பாக்கியம்னு கூப்பிட்டு இருக்க. பாக்கியமும் வெளியே வந்து நிக்க, வா பரணி வா ரத்னா, என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பாக்கியமும், என்னப்பா என்ன உங்க நக்கலை என்கிட்டயே காட்டிட்டு இருக்கீங்களா, எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னாவும், எங்க குடும்பம் உங்களுக்கு என்ன மாமா தப்பு பண்ணிச்சு, பாவம் பண்ணிச்சுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறீங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, எனக்கும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரி வேலைலாம் பண்ண மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், இது எல்லாமே நீங்க பண்ண வேலை தானே இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியம் ஒண்ணுமே புரியாம, ஏடி பரணி என்ன நடந்துச்சு, நீ என்ன பேசுற, ஏன் விட்டு கோவம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பரணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறதா சண்முகத்தை எதிர்த்து போராட முடியாம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரு, ஓம் பிள்ளை வந்து அப்பாவுக்கு அடியால் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க பாக்கியம். ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து பாக்கியம் கேட்டுட்டு இருக்க. ஏட்டி என்னடி பேசிட்டு இருக்க, நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்ப நடந்ததுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பரணி. ஆமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அதுக்கு பரணி உடனே வந்து, சண்முகம் வந்து வீரம், எந்த தடையும் இல்லாம வந்து யாரும் தப்பு பண்ணிட முடியாது, கண்டிப்பா தடயத்தை கண்டுபிடிச்சு நீங்க தான் இதை செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டுவான் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்புட்டு பெரியவனா என்ன அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்க, ஆமாங்கிறாங்க பரணியும். சண்முகம் ரொம்ப பலசாலி, இந்த ஊர்லயே வந்து எல்லாரும் பேச பயப்படுற சவுந்தரபாண்டின்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவரையே வந்து எலெக்ஷன்ல தோக்கடிச்சு ஓட விட்டவர் சண்முகம், கண்டிப்பா இந்த விஷயத்துல தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சு உங்களையே திரும்ப ஓட வச்சு காட்டுவான் அப்படின்னு பரணி வந்து வீராவசனம் பேசிட்டு இருக்காங்க. உடனே, மாமா எங்க குடும்பம் எதுக்காண்டி இப்படி பராப்படுத்திட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்சதுக்கு எங்க அண்ணன் வந்து உங்களை சும்மா விட்டுருக்க கூடாது, கண்டிப்பா எங்க அண்ணன் வீரன் வெளியே வந்து உங்களை இந்த விஷயத்துக்காண்டி சுத்த விடுறானா இல்லையா பாருங்க அப்படின்னு ரத்னாவும் பேசிட்டு இருக்க. அட போங்கட்டி, என்ன வீர சூரன்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாத்தி இந்த மாதிரி வசனத்துல எங்கேயாவது மேடை போட்டு போய் பேசுமா, போமா கைத்தட்டலாது கிடைக்கும், சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. பார்க்க தானப்பா போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி ரத்னா போலான்னு அந்த இடத்த விட்டு பரணி கோச்சுக்கிட்டு கிளம்பியிருந்தாங்க. ரத்னாவை கூட்டிட்டு, நீங்க செய்யற பாவத்துக்குலாம் என்னதான் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பாக்கியமும் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டிட்டு இருப்பாங்க. சண்முகம் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு, கற்பனை என்றாலும் கல்ச்சிடை என்றாலும் கந்தனை உன்னை மறைவேங்கிற அந்த சாங்கை வந்து பாடிட்டு இருக்காங்க. நல்லா வந்து சந்தோஷமா பாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒப்பாரி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாடிக்கோ, அதுக்கப்புறம் வாயை அடைச்சு உடச்சிருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து சவுந்தரபாண்டி கால் பண்றாங்க. சவுந்தரபாண்டி போனை எடுத்ததும் வந்துட்டு, பாட்டு சவுண்டு கேட்குமா, என்னடா எங்க கோயில இருக்கியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கியா, என்ன ஒரே பாட்டு சவுண்டா கேட்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் தான் பாடிட்டு இருக்காங்கிறாங்க. இன்னும் நீ அவனை அடிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. அதுக்கு வந்துட்டு, இல்லப்பா
இல்லப்பா நல்ல பசி, எங்க போயிட போறான், அங்கே தானே இருக்க போறான், சாப்பிட்டு வெளுத்தரலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. நீ எப்போ தான் சாப்பிட்டு முடிப்பேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டியும். ஒரு 15 நிமிஷம்ப்பா ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏல நீ அவனை அடிக்கிறத நான் கண் கூட பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அதுக்கு என்னப்பா நான் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை வந்து அவரை விட்டு நான் உனக்கு வீடியோ கால் பண்ண சொல்கிறேன், நீ நல்லா பார்த்து ரசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி. இல்லடா கிரிக்கெட் மேட்சாக கூட இருந்தாலும் நேரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும், டிவியில் பார்க்குறதுலாம் நல்லா இருக்காது, அதனால நான் உடனே கிளம்பி வரேங்கிறாங்க. சரி உடனே கிளம்பி வாப்பா, நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வரதுக்குள்ளே நீ ஸ்டார்ட் பண்ணிடாத, ஏன்னா நீ அடிக்க போகிற ஃபர்ஸ்ட் சிக்ஸரை நான் கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. சரிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சதும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. என்னடா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட போய் நின்றுட்டு முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க மற்ற கான்ஸ்டபிள்லாம் வந்து நாங்கள் இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாப்பிடும் போதே சாப்பிட்டுருக்க வேண்டியதானே முத்துப்பாண்டி சொல்ல, இல்லை உங்ககிட்ட சொல்லாமல் இன்னைக்கு சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி எங்கள் அப்பா சீக்கிரம் வந்துருவாரு, அதுக்குள்ளே போயிட்டு ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கடையில் வீட்டில் இருந்து சவுந்தரபாண்டி கிளம்புவாங்கல்ல, அப்போ வந்துட்டு பாக்கியம் அழுதுகிட்டே வந்துட்டு என்னங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு சவுந்தரபாண்டி கேட்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே போகிறீங்க, நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு என் பையன் சண்முகத்தை வந்து விட சொல்லிடுங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்காண்டி போகிறீங்கன்னு தெரியும், இப்போ என்ன அவன் வந்து தர்மகத்தை எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அவ்வளோதானே, நான் அவன்கிட்ட பேசுகிறேங்க, கண்டிப்பாக அவன் நிற்க மாட்டான், நான் பொறுப்புன்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிற இந்த வாய் தானே முத்துப்பாண்டிக்கு வந்து ரத்னா பொண்ணு கேட்க சொன்னப்போ முடியாதுன்னு பள்ளி மாதிரி கத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஏங்க எப்ப எதங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு பாக்கியம் கேட்க, பேசுவேண்டி அப்படி தாண்டி பேசுவேன், யாரும் தடுக்க முடியாது, நான் இப்ப போயிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாங்க. பாக்கியம் அழுதுட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அண்ணாச்சி அண்ணாச்சின்னு வந்து சண்முகம் ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவாங்கல்ல கான்ஸ்டபிள், அவர் மட்டும் நிக்கிறாரு. நீ இன்னும் சாப்பிட போலையான்னு முத்துப்பாண்டி கேட்க, நான் வந்து மாலை போட்டிருக்கேன், வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், விரதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி நீ எனக்கு அடிக்கவா போற, வேடிக்கை தானே பார்க்க போற, நீ ஒன்னும் பட்னியாவே கடந்துக்கோன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அந்த இடத்த விட்டு போறாங்க. எல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் தடவி தொடச்சி வைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு சரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டபிள். சண்முகத்துக்கு ஃபேவராக இருக்கிற அந்த கான்ஸ்டபிளை அண்ணாச்சின்னு வச்சுக்கலாம் சரிங்களா, அண்ணாச்சி கான்ஸ்டபிள்னு. அவர் வந்து முத்துப்பாண்டி அந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிருப்பாங்களா, அதுக்குள்ளே வந்து அந்த பூட்டோட சாவியை எடுத்து ஜெயில் கதவை திறந்து விடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணாச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். இங்கே பாருங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அண்ணாச்சி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. இது அவங்க அப்பாவும் அவனும் சேர்ந்து போட்ட பிளான் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க, இது வந்து போதைப்பொருள் கேஸ் சம்பந்தம், இது உள்ளே போனீங்கன்னா அப்புறம் வெளியே வரவே முடியாது, உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும், அது அரெஸ்ட் ஆகாமே நிரூபிச்சு காட்டுங்க, நான் வெட்டுக்கிளியை வர சொல்லிட்டேன், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி அதுக்கு நீங்கள் மாட்டிப்பீங்களே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நான் பார்த்துக்கிட்டேங்கிறாங்க. உங்கள் வேலை போயிடும், உங்களுக்குலாம் குடும்பம் குட்டிலாம் இருக்குது, வேணாம் அண்ணாச்சின்னு சண்முகம் எவ்வளவோ சொல்ல, அவர் அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், வேலை போனால் போகுது, நீங்கள் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போங்க, தப்பு இல்லைன்னு உங்கள் மேலே நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உதவியை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சதுக்கு அப்புறம் உங்க மேலேயும் எந்த பழியும் இல்லைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுவேன், உங்க வேலையை என் தலையை அடமானம் வச்சு திருப்பி வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கிறாங்க. அதை பேசிட்டு இருக்க நேரம்லாம் இப்போ கிடையாது, நீங்க வாங்கன்னு சைடு வழியா வந்து கூட்டிக்கிட்டு வெளியே போயிருந்தாங்க. உள்ள முத்துப்பாண்டி யார்ட்டையோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. கிளம்புங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த அண்ணாச்சி கான்ஸ்டபிளும். இன்னொரு பக்கம் வந்து சனியனை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. பயங்கர சந்தோஷமா, போதனா உனக்கு என்னன்னு தெரியுமா, நீ குடிக்கிறிய டெய்லி 150 ரூபா சரக்கு அதுலையா இருக்குங்கிற அப்படின்னு கேட்க, சில நேரம் குட்கா போட்டாலும் வரும்னு சனியை சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் உண்மையான போதையே கிடையாது, நம்மளை எதிர்த்து நிற்கிறவனை நம்ம கண்ணு முன்னாடி ஆணு கதற விடும்போது வரும் பாரு ஒரு சந்தோஷம், அதுதான் போதை. இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில நிறுத்தவங்க எல்லாரையும் அப்படித்தான் கதற விட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த சண்முக பயில் இந்த விஷயத்துல தான் லேசா வந்து சந்தேகப்பட்டுட்டேன், நம்மளால அவனை வந்து சரிக்காம முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ அதுவும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன்னு சனியை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. பயங்கர ஹாப்பியா பேசிட்டு வரும்போது சடனா பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. முன்னாடி வந்து சண்முகத்தோட பைக் நிக்குது. ஐயா அது சண்முக பைக் மாதிரி இருக்குன்னு சனியை சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி பைக்கு 1000 பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வெட்டுக்கிளி வந்து நிக்கிறாங்க. சண்முக கடப்பைய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சனியை. இப்போ புரியுதா எதனாலன்னு சொல்லிட்டு அவன் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சண்முகமே வந்து நிற்கிறாங்க. ஐயோ சண்முகம் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சனியை சொல்ல, எனக்கும் அப்படித்தான் தெரியுது, ஆனால் அவன் எப்படி நிற்பான், அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்ல, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மீசை முறுக்கிக்கிட்டு சண்முகம் நின்றுட்டு இருக்கா. பேக்ரவுண்டில் செம்ம மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.